திருச்சி திருவெரும்பூர் அருகே உள்ள என்ஐடி கல்லூரியில் மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த ஊழியர் என மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கல்லூரி ஊழியர்கள் தற்போது மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுப்பதாக குற்றம் சாட்டி மாணவர்கள் கல்லூரியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், மாணவர்களுடைய குற்றச்சாட்டுகள் என்னவாக இருக்கிறது? கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே உள்ள என்ஐடி கல்லூரியில மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த கல்லூரியானது செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரியில பயிலக்கூடிய மாணவிகளுக்கு பாலியல் சிந்தனைகள் இருப்பதா தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில நேற்றைய தினம் கல்லூரியில நெட்வொர்க் ஃபெசிலிட்டி டவுனா இருக்கிறது அடிப்படையில அதை சரி பண்றதுக்காக ஒரு ஊழியர் வந்திருக்காரு. அந்த ஊழியர் கல்லூரி விடுதி மாணவிகள் தங்கி இருக்கக்கூடிய விடுதியில தனியார் அந்த மாணவியிடம் தவறான முறையில் நடந்து கொண்டதா ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இதன் அடிப்படையில அந்த கல்லூரியில பயிலக்கூடிய மாணவிகள் திரளாக கூடி ஒரு போராட்டத்தை நடத்தி வர்றாங்க. அதாவது இந்த கல்லூரியில தமிழகம் மட்டுமல்லாது நாடு முழுவதும் பல்வேறு மாநிலத்தை சேர்ந்த மாணவிகள் வெளிநாட்டை சேர்ந்த மாணவிகள் பயின்று வராங்க. அதன் அடிப்படையில இந்த மாணவிகள் கல்லூரியில் உள்ள விடுதியில் தங்கும் அறைகள்ல பெண்கள் நிறைய பெண்கள் தங்கி பயின்று வந்துருக்காங்க. இந்த நிலையில் நேற்று காலை இந்த கல்லூரியில ஒரு நெட்வொர்க் ஃபெசிலிட்டியில பழுது ஏற்பட்டதன் காரணமாக அந்த பழுதை சரி செய்வதற்காக வெளியாட்கள் யாரும் இல்லை என்று அந்த பழுதை சரி செய்வதற்கு ஈடுபட்டு. இந்த நிலையில அங்க ஒரு தனியா ஒரு பெண் அந்த விடுதியில தனியா தங்கியிருக்க பெண்ணுக்கு ஒரு தப்பான முறையில் நடந்திருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு எழுதியிருக்கு. இது போன்ற பல்வேறு முறை இதே குற்றச்சாட்டு நிகழ்ந்ததா மாணவர்கள் மத்தியில செய்யப்பட்டு வருது. ஏற்கனவே கடந்த ஆண்டும் இதே மாதிரியான ஒரு சம்பவத்துல ஒரு கல்லூரியில பயிலக்கூடிய ஒரு பெண்ணானது பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கப்பட்டு இந்த கல்லூரி நிர்வாகம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாததை கண்டித்து இந்த மாணவர்கள் தற்போது திரளாக கூடி ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்திருக்கிறாங்க. கல்லூரி நிர்வாகத்தின் அலட்சிய போக்கை கண்டித்து விடுதி வார்டனின் பொறுப்பற்ற தன்மையை கண்டித்து இந்த மாணவர்கள் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரதா தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் அந்த என்ஐடி கல்லூரி வளாகம் முன்பு திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில தற்பொழுது இந்த மாணவிகள் போராட்டத்துல ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றதாக ஒரு தகவலாளர் தற்போது வெளியாக இருக்குது. இந்த நிலையில அந்த மாணவிகளிடம் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய வருவாய் அலுவலர்கள் மற்றும் தாசில்தார்லாம் ஒன்று கூடி மாணவிகளுடைய ஒரு பேச்சுவார்த்தை தற்பொழுது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.